முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா டெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து தமிழக வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் தமிழ்நாட்டு மக்கள் நலன் தொடர்பான கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தது தொடர்பாக பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் தலைவர்களும் பத்திரிகையாளர்களும் பொருளாதார வல்லுநர்களும் முதலமைச்சரை வெகுவாக பாராட்டியுள்ளனர். முதலமைச்சரின் டெல்லி பயணம் வெற்றி பயணம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மே மாதம் 23ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக 6வது முறையாக பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேற்று முன்தினம் டெல்லி சென்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து தமிழக வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் தமிழ்நாட்டு மக்கள் நலன் தொடர்பான 29 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தார். காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நதிநீர் முறைப்படுத்தும் குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும், பழம்பெருமை மிக்க தமிழ் மொழியை இந்திய அரசின் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும், சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக அங்கீகரிக்க வேண்டும், கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 2ஆம் அலகில் மின் உற்பத்தியை உடனடியாக தொடங்க வேண்டும், மதம் மாறிய தாழ்த்தப்பட்ட மக்கள் தொடர்ந்து தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் நீடிக்க வழிவகை செய்ய வேண்டும், தமிழ்நாட்டில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும், தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி மீதான தடையை நீக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 29 முக்கிய கோரிக்கைகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமரிடம் அளித்த மனுவில் இடம்பெற்றுள்ளன. இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் விரைந்து நிறைவேற்ற உடனடி நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சரிடம் பிரதமர் உறுதியளித்தார். இந்நிலையில் தமிழ்நாட்டு நலன் தொடர்பாக பிரதமரிடம் முதலமைச்சர் வலியுறுத்திய கோரிக்கைகள் அனைத்தும் வரவேற்கத்தக்கவை, மிகுந்த பாராட்டுக்குரியவை என்று அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், பொருளாதார நிபுணர்கள் உள்ளிட்டோர் தெரிவித்துள்ளனர். பிரைம் மினிஸ்டர் ஜெயலலிதா மேடத்தை பார்த்த உடனே பதாய் பதாய் அப்படின்னாரு. ஹிந்தியில் சொன்னார், என்னென்ன வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நீங்கள் இவ்வளோ ரிசவுண்டிங் விக்டரி வந்துட்டு தமிழ் எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். அதுக்கு மேடமும் ஹிந்தியில் பதில் சொன்னாங்க, தன்யவாத் அப்படி சொல்லிட்டு. இந்த 29 கோரிக்கைகளையும் அனலைஸ் பண்ணி ஜூலை 1ஆம் தேதிக்குள்ள நீ எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுன்னு பிரைம் மினிஸ்டர் கேட்டிருக்காரு. அதுதாங்க பிரேக்கிங் நியூஸ் என்னை பொறுத்த மட்டும். அதுதான் ஜெயலலிதாவுடைய வெற்றிக்கு காரணம். மத்திய அமைச்சரவை கூட்டம் முடிந்த பிறகு நரேந்திர மோடி அவர்கள் அருண் ஜேட்லியிடம், ராஜ்நாத் சிங்கிடம், நிதின் கட்கரியிடம், வெங்கையா நாயுடுவிடம், ராதா மோகன் சிங் என்ற அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, பி இன் டச் வித் ஜெயலலிதா, ஜெயலலிதா சே சம்பர்க் ரக்கியே, உன்சே பாத் கர் லீஜியே, தினமும் போய் பார்த்து பேசிட்டு இருங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. இது டெல்லி விஜயத்துக்கு மிகத்த வெற்றி. வாயில் வரை வழி அனுப்பிய நரேந்திர மோடி எவ்வளவு முக்கியத்துவம் தராங்க தெரியுதுங்க. காங்கிரஸ்ல இருந்த 4 முக்கிய அமைச்சர்கள் மத்திய அரசாங்கத்தில் மன்மோகன் சிங்குடைய சர்க்காரில் இருந்தவங்க எல்லாம் தமிழகத்துக்கு என்ன செஞ்சாங்க? மொத்தம் 9 மந்திரி இருந்தாங்க, செஞ்சு முடிஞ்சது. அந்த 29 திட்டங்களும் அப்பவும் தான் இருந்தது. ஏன் அவங்க கலைஞர் பண்ணவில்லை? அது ஜெயலலிதா இன்று செய்வது ஏன் கலைஞர் நேற்று செய்யவில்லை? இதெல்லாம் பார்க்க போனீங்கன்னா அவங்களுடைய காரிலேஷன்ஸ், அவங்களுடைய ரிலேஷன்ஸ், அவங்களுடைய ஒரு உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பம், தன்னுடைய நிலைமை, தன்னுடைய வருமானங்கள் இதை தான் முக்கியமாக வச்சுருந்தாங்களே தவிர கான்சென்ட்ரேட் பண்ணது இலாக்கா பெற்றுண்டாரு. ஆனால் 2Gயில் நிறைய ஊழல் பண்ணாங்க, எது எடுத்தாலும் ஊழல் பண்ணாங்க. கூடங்குளம் அணு உலை 2வது அணு உலை உடனடியாக உற்பத்தியை தொடங்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு மின்சாரத்தினுடைய தேவை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதையும் வற்புறுத்தி இருக்கிறார். முல்லைப்பெரியாறு அணை பிரச்சனை தீர்வதற்கும் கூட ஒரு வாய்ப்பு கிட்டியிருப்பதாகத்தான் கருதுகிறோம். அதே போல காவிரி, அதேபோல் ஆந்திர மாநிலத்திலிருந்து நாம் பாலாற்றுக்காக, சென்னை குடிநீருக்காக பெற வேண்டியதிலும் தட்டுப்பாடு இல்லாமல் பெற முயற்சிக்கலாம். இவை அனைத்தையும் தொகுத்து பார்த்தால் மீனவர்கள், விவசாயிகள், கைத்தறி நெசவாளர்கள் இந்தியா முழுமையில் மருத்துவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக ஒரு பொது தேர்வு என்ற மிரட்டல், அதை நிறுத்தி தமிழக மக்களே உங்களுக்கு வழக்கம் போல செய்யலாம், அதை இந்த ஆண்டுக்கு மட்டுமல்ல நிரந்தரமாக செய்யுங்கள் என்ற கோரிக்கை. இவை எல்லாவற்றையும் பார்க்கிற போது சகல பகுதி மக்களுக்குமான கோரிக்கையாக, எனவே கன்ஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷன் என்ற ரோல் இருக்கிறது. ஒரு அரசாங்கம் என்பது மினிஸ்ட்ரண்ட் அண்ட் மிலிட்டன்ட் என்று இருக்க வேண்டும் என்றால் 2 குணங்களையும் ஏகமாக பெற்று வற்புறுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் தெரிகிறது. 14 சட்ட திருத்தத்திற்கு உயிர் கொடுத்து இலங்கை நாடாளுமன்றத்தின் ஒப்புதலையும் பெற்றுக் கொடுத்து வடக்கு கிழக்கு மாநிலங்களை இணைப்பதோடு அவர்களுக்கு ஜனநாயக ரீதியில் அதிக அதிகாரங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் ஈழத்தமிழர்களின்
வாழ்வாதாரமாகும் என்பதையும் முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பது வரவேற்கத்தக்கதாகும். இதை சரியான நேரத்தில் பிரதமருக்கு எடுத்து கூறிய தமிழக முதல்வரை தமிழ் மக்கள் சார்பில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இரட்டை குடியுரிமையை வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வரின் கோரிக்கை எல்லா வகையிலும் நியாயமானது. ஈழத்தமிழ் அகதிகளுக்கு பெரிதும் உதவக்கூடியது. அவர்கள் வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது என்பதையும் எண்ணி பார்த்து அவருக்கு நம்முடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள டில்லி சென்று அங்கு பாரத பிரதமரை சந்தித்து 29 கோரிக்கைகளை அவர் கொடுத்திருக்கிறார்கள். ஆக தமிழகத்தின் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்ட முதல்வர் அவர்கள் உடனடியாக செய்ய வேண்டியது என்ன என்பதை புரிந்து தமிழகத்தில் செயல்படுத்த வேண்டிய வளர்ச்சி திட்டங்களுக்கெல்லாம் நிதி நிலை அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலே நேரடியாக பாரத பிரதமரை சந்தித்து 29 கோரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கும் அவர்களை நாங்கள் மனதார பாராட்டுகின்றோம், வரவேற்கின்றோம். காரணம், தமிழகத்தை முதன்மை மாநிலமாக உருவாக்கிவிட வேண்டும் என்றால் அதற்கு நிதி ஆதார நிலையை ஏற்படுத்த வேண்டும். அதை சிறப்பாக செய்வதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். வழக்காடு மொழியாக தமிழை உயர்நீதிமன்றத்திற்கு அறிவிக்க வேண்டும், அதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை பெற்றுத்தர வேண்டும் என்று மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே இதுவும் தமிழகத்திலே இருக்கிற வழக்கறிஞர்களுடைய இதயபூர்வமான கோரிக்கை. அதை விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு யாரும் முறையிடாமலே தானாக முன்வந்து அம்மா கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது தமிழ் சமுதாயமும் ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் அம்மா அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம்.